எஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம யூனிட் 2 சைக்காலஜிலேருந்து யூனிட் 2 தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 பார்ட் தான் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். அதை ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 1 to 25 கொஸ்டின்ஸ் இருக்குது, எம்சிக்யூஸ். இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம கொடுத்துருக்கிறது ஃபிலாசபிக்கல் பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன், அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் மெட்டாஃபிசிக்ஸ், அதே மாதிரி நம்மளுடைய எபிஸ்டமாலஜி, அதே மாதிரி நம்மளுடைய ஆக்சியாலஜி, தென் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ், இந்த 4 கேட்டகரியும் நம்ம வந்து இதில் இருக்கோம். இது நம்ம சிலபஸில் இருக்குது. மெட்டாஃபிசிக்ஸ் அண்டு எபிஸ்டமாலஜி, தென் ஆக்சியாலஜி, இது எல்லாமே ஆகியவை தத்துவத்தின் முக்கிய கிளைகளாக நம்ம கொடுத்துருக்கோம். தத்துவம் அப்படின்னாலே நம்மளுடைய ஃபிலாசபி அப்படின்றது. தென் இதில் மெட்டாஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது யதார்த்தத்தை பற்றியது, யதார்த்தத்தை பற்றிய ஒரு படிப்பாக இருக்கும். அதே மாதிரி எபிஸ்டமாலஜி அப்படிங்கிறது அறிவை பற்றியும், அதே மாதிரி ஆக்சியாலஜி அப்படிங்கிறது மதிப்புகளை பற்றியும் ஆய்வு செய்கின்றது அப்படின்றது தெரியணும். தென் அதே மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா இதில் வந்து நம்ம இந்திய தத்துவத்தின் நியாய, அதே மாதிரி வைசேசியா, அதே மாதிரி சாமியா, தென் யோகா, மீமாம்சா மற்றும் வேதாந்தம் போன்ற பல்வேறு சிந்தனை பள்ளிகள் உள்ளன அப்படின்றது நமக்கு தெரியணும். இதில் தத்துவத்தின் முக்கிய கிளைகள் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்தோம். இந்த branches ஆஃப் philosophy, மெட்டாஃபிசிக்ஸ் அண்ட் எபிஸ்டமாலஜி, தென் நம்மளுடைய ஆக்சியாலஜி எல்லாமே. மெட்டாஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இது வந்து இருப்பது, யதார்த்தம் மற்றும் பிரபஞ்சத்தின் அடிப்படை இயல்பு பற்றிய கேள்விகளை ஆராய்வது தான் மெட்டாஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நேச்சராக இருக்கக்கூடியது, இருப்பதை பற்றி நம்ம சொல்கிறது. தென் இதில் வந்து எபிஸ்டமாலஜியில் நம்மளுடைய அறிவின் தன்மை பற்றி, நாலேஜ், அறிவின் தன்மை, அதன் வரம்புகள், எவ்வாறு அறிவு வந்து பெறப்படுகின்றது மற்றும் அதன் உண்மைத்தன்மை என்ன ஆகியவற்றை ஆய்வு செய்வது தான் நம்ம எபிஸ்டமாலஜி அப்படிங்கிறது. தென் நம்மளுடைய ஆக்சியாலஜி அப்படிங்கிறது இது வந்து மதிப்புகள் பற்றியது, மதிப்பு, பண்பு, மதிப்புகள் பற்றி ஆய்வு செய்கின்றது. மேலும் நெறிமுறைகள், தார்மீக நடத்தை மற்றும் அழகியல், நம்மளுடைய பண்பு, அழகியல், இது சம்மந்தப்பட்டது போன்ற துணை பிரிவுகளையும் இதில் வந்து உள்ளடக்கிறது. நெறிமுறைகள், தார்மீக நடத்தை, அதே மாதிரி அழகியல், இது ரெண்டுமே அதோடைய பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அது போக நமக்கு இதில் இந்த சிந்தனை பள்ளிகள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. சிந்தனை பள்ளிகள் அப்படிங்கிறது இந்திய தத்துவத்தின் பல சிந்தனை பள்ளிகள் உள்ளன அப்படிங்கிறது. ஒன்று வந்து ஆஸ்திகா பேசிஸில் இருக்கும், அதே மாதிரி நாஸ்திகா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆஸ்திகா பள்ளிகள், அதே மாதிரி நம்மளுடைய நாஸ்திகா பள்ளிகள் அப்படிங்கிறது. இதில் ஆஸ்திகா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், வேதத்தின் அடிப்படையில். ஆஸ்திகா அப்படிங்கிறது ஆர்த்தடாக்ஸ் பள்ளிகள், அதாவது வேதங்களை ஆதாரமாக கொண்டவை தான் ஆஸ்திகா அப்படிங்கிறது, ஆஸ்திகா பள்ளிகள். அதே மாதிரி நம்மளுடைய நாஸ்திகா பள்ளிகள் அப்படிங்கிறது வேதங்களை ஆதாரமாக கொள்ளாதவை அப்படிங்கிறது தான் நம்ம நாஸ்திகா பள்ளிகள் அப்படிங்கிறது. நாஸ்திகா பள்ளிகளில் நமக்கு நாஸ்திகா பள்ளிகளில் நியாயா, தென் வைசேசிகா, சாமியா, இதெல்லாமே அதில் வரும். நியாயா அப்படிங்கிறது பகுத்தறிவு, தர்க்கம் மற்றும் அறிவு பெறுவதற்கான வழிமுறைகளின் கவனம் செலுத்துகின்றது. அதே மாதிரி வைசேசிகா அப்படிங்கிறது உலகை பற்றிய அடிப்படை கூறுகள், பொருட்கள் பற்றி ஆய்வு செய்வது. அதே மாதிரி சாமியா அப்படிங்கிறது பிரபஞ்சம் 2 அடிப்படை கோட்பாடுகளால் ஆனது அப்படிங்கிறது. ஒன்று வந்து புருஷன் மற்றும் பிரகிருதி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதில் புருஷன் என்பது கிட்டத்தட்ட ஆன்மா மற்றும் உணர்வு, இது 2 சம்மந்தப்பட்டது. அதேமாதிரி பிரகிருதி அப்படிங்கிறது அவருடைய பொருள் மற்றும் இயற்கை அப்படிங்கிறத சார்ந்தது இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தென் இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய யோகா ஸ்கூல்ஸ் எல்லாமே, யோகா பள்ளிகள். யோகானா நமக்கு தெரியும், மனதை கட்டுப்படுத்துவதற்கும் ஆன்மீக அறிவை அடைவதற்கும் பயிற்சி அளிக்கும், பயிற்சிகளில் கவனம் செலுத்துகிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி மீமாம்சா அப்படிங்கிறது
வேதங்களின் தத்துவ விளக்கங்களையும் அதன் சடங்குகளையும் ஆய்வு செய்கின்றது அப்படின்றது நமக்கு தெரியணும். தென் அதே மாதிரி வேதாந்தம் வேதாந்தம் அப்படிங்கிறது உபநிடதங்கள் தத்துவங்கள் கருத்துக்களை விளக்குகிறது அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி நாத்திகா பள்ளிகள்ல நம்ம ஆல்ரெடி சொன்னதான் வேதங்களை ஆதாரமாக கொள்ளாதவை தான் நாத்திகா பள்ளிகள் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதை வந்து நம்ம சைனம் பௌத்த மதம் அஜீவிகா அப்படிங்கிறத சொல்லுவோம். அந்த சைனம்னா நமக்கு தெரியும் அஹிம்சை, அதே மாதிரி சுய கட்டுப்பாடு மற்றும் ஆன்மீக விடுதலையும் கவனம் செலுத்தப்படுகிறது அப்படின்றது. அதே மாதிரி பௌத்த மதம் துயரத்தின் இயல்பு, அதே மாதிரி அதிலிருந்து விடுதலை மற்றும் 8 மடங்கு பாதை, அதாவது எண்வகை மார்க்கங்கள் இதெல்லாம் படிச்சுப்போம். நம்ம புத்தருடைய போதனை இதெல்லாமே தெரியும் நமக்கு. இதில் கவனம் செலுத்துகிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி அஜீவிகா அப்படிங்கிறது தலைவிதி மற்றும் தெய்வீக தலையீடு வலியுறுத்தும் தத்துவம் அப்படிங்கிறதும் தெரியும். தென் இதில் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன், the branch of philosophy that deals with the nature of reality is called. இப்போ தான் பார்த்தோம் ரியாலிட்டி, உண்மையின் இயல்பை ஆராயும் தத்துவ பிரிவு எது அப்படின்னா உண்மையோட இயல்பு அப்படிங்கிறது மெட்டாபிசிக்ஸ் அப்படிங்கிறதான், பரம்பொருள் தத்துவம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. தென் தமிழில் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் செகண்ட் ஒன், then epistemology is primarily concerned with அறிவியல். எபிஸ்டமாலஜி அப்படிங்கிறது அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறிவியல் எதனை பற்றி ஆராய்கிறது அப்படிங்கிறது நம்ம நாலேஜ் தான், அறிவு பற்றி சொல்கிறது தான் எபிஸ்டமாலஜி அப்படிங்கிறது. தென் ஆக்சியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப், மதிப்புகள் என்பது எதற்கான ஆய்வு. ஆக்சியாலஜி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மதிப்புகள், வேல்யூஸ் தான். தென் education is the manifestations of perfection already in man said by the யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா education is the manifestations of perfections already in man அப்படிங்கிறது. இதோட மீனிங், கல்வி என்பது மனிதனுக்குள் ஏற்கனவே உள்ள முழுமையின் வெளிப்பாடு. இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தா தான் சொல்லியிருப்பாங்க. தென் education for life through life and throughout life whose ideas அப்படிங்கிறது வாழ்விற்காக வாழ்வின் வழியாகவும் வாழ்நாள் முழுவதும் கல்வி அப்படிங்கிறது. வாழ்விற்காக வாழ்வின் வழியாகவும் வாழ்நாள் முழுவதும் கல்வி என்று கூறியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்திஜி. தென் the concept of basic education. The concept of basic education, நைல் தாலிம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை, அடிப்படை கல்வி அல்லது நைட் தாலிம் என்ற கருத்தை முன்வைத்தவர் யார்? அடிப்படை கல்வி அப்படிங்கிறதாலே நமக்கு தெரியும் மகாத்மா காந்தி அப்படிங்கிறது. பேசிக் எஜுகேஷன், கான்செப்ட் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் அப்படிங்கிறவங்க மகாத்மா காந்தி அப்படிங்கிறது. தென் which philosophy believes in spiritual reality and mind over matter அப்படிங்கிறது. ஆவி மற்றும் சிந்தனை பொருளை விட ஆவி மற்றும் சிந்தனை பொருளை விட மேலானது என்று நம்பும் தத்துவம் எது அப்படிங்கிறது. இந்த philosophy believes in spiritual reality and mind over matter அப்படிங்கிறது. சரி, எஸ், ஆவி மற்றும் சிந்தனை பொருளை விட மேலானது என்று நம்பும் தத்துவம் எது அப்படிங்கிறது ஐடியலிசம், ஐஎல்பிஎல் அப்படிங்கிறது. தென் நேச்சுரலிசம் இன் எஜுகேஷன்ஸ் எம்பசிஸ். நேச்சுரலிசம் அப்படிங்கிறது இயற்கைவாதம் கல்வியின் முக்கியப்படுத்துவது
is the correct answer. Child centered planning. குழந்தை மைய கல்வி. Then realism in education focused on யதார்த்தவாதம். யதார்த்தவாதம் கல்வியின் முக்கியமாக வலியுறுத்துவது. மெட்டீரியல் வேர்ல்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பொருள்மயமான உலகமும் அனுபவமும் அப்படிங்கிறது. தென் நடைமுறைவாதம் வலியுறுத்துவது. பிராக்மெட்டிசம் அட்வொகேட்ஸ். பிராக்மெட்டிசம்ங்கிறது லேர்னிங் பை டூயிங், செய்து கற்றல் அப்படிங்கிறது தான் பிராக்மெட்டிசம், நடைமுறைவாதம். தென் லேர்னிங் பை டூயிங், செய்து கற்றல், இஸ் அசோசியேட்டட் வித் என்ற கருத்து, செய்து கற்றல் என்ற கருத்து யாருடன் தொடர்புடையது அப்படிங்கிறது ஜான் டூயி. ஜான் டூயி தான் செய்து கற்றல், லேர்னிங் பை டூயிங். தென் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். எமிலி இஸ் a Emily is a famous educational work by எமிலி என்ற புகழ்பெற்ற கல்வி நூல் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ரூசோ தான். தென் தி ஃபவுண்டர் ஆஃப் சாந்திநிகேதன் இஸ், சாந்திநிகேதன் நிறுவியவர் யார் அப்படின்னா இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரவீந்திரநாத் தாகூர். தென் த ரிபப்ளிக் வாஸ் ரிட்டன் பை, த ரிபப்ளிக் வாஸ் ரிட்டன் பை, ரிபப்ளிக் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பிளேட்டோ. தென் எஜுகேஷன் should develop individuality and creativity said by, கல்வி தனித்தன்மையையும் படைப்பாற்றலையும் வளர்க்க வேண்டும் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா தாகூர் தான். Then education is the process of, then education is the process of living and not a preparations for future living said by, கல்வி என்பது எதிர்காலத்திற்கான தயார் அல்ல, வாழ்வின் ஒரு செயலாகும் அப்படிங்கிறத சொன்னாங்க தி ஜான் டூயி. Then யதார்த்தவாதத்தின்படி உண்மை நிலை எதில் உள்ளது? அக்கார்டிங் டு தி ரியலிசம், அல்டிமேட் ரியாலிட்டி லைஸ் இன் மேட்டர், பொருட்கள் மீது உள்ளது அப்படிங்கிறது. தென் philosophy that stress experience and experimentations is, அனுபவம் மற்றும் சோதனையை வலியுறுத்தும் தத்துவம் எது அப்படிங்கிறது சி, பிராக்மெட்டிசம். தென் ரோபல் இஸ் நவுன் அஸ் த ஃபாதர் ஆஃப், ரோபல் இதற்கான தந்தை என்று அழைக்கப்படுகிறார் கிண்டர் கார்டன் சிஸ்டம், மழலையர் பள்ளி முறையுடைய தந்தை தான் ரோபல் அப்படிங்கிறவங்க. தென் த மெத்தட் ஆஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன்ஸ் இஸ் ரிலேட்டட் டு, உள்நோக்கு முறை எந்த தத்துவத்துடன் தொடர்புடையது அப்படிங்கிறது ஏ, ஐடியலிசம். தென் ஆரோபிந்தோ எம்பசிஸ் எஜுகேஷன்ஸ் ஃபார், ஆரோபிந்தோ கல்வி வலியுறுத்துவது ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்டெக்ரல் க்ரௌத், ஆன்மீக மற்றும் முழுமையான வளர்ச்சி. ஆரோபிந்தோ. தென் எஜுகேஷன் ஷுட் லீட் டு ஃப்ரீடம் சேட் பை, கல்வி சுதந்திரத்திற்கு தள்ளி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது எஜுகேஷன் ஷுட் லீட் டு ஃப்ரீடம், ஃப்ரீடத்தை நோக்கி கொண்டு செல்வது தான் கல்வி அப்படிங்கிறது சொன்னது கூறியது யார் அப்படின்னா ஜே கிருஷ்ணமூர்த்தி அவங்க தான். தென் எஜுகேஷன்ஸ் வித்தவுட் philosophy இஸ் லைக் ஏ
Asif without a rudder means தத்துவமில்லாத கல்வி கையேடு இல்லா கப்பல் போன்றது என்பதன் பொருள். இதை சொன்னது யார் அப்படின்னா நம்மளுடைய சரி. எஸ், தத்துவமில்லா கல்வி கையேடு கையேடு இல்லா கப்பல் போன்றது என்பதன் பொருள். எஜுகேஷன் வித்தவுட் philosophy இஸ் லைக் எ ஷிப் வித்தவுட் எ ரூடர் மீன்ஸ் தத்துவம் கல்வியை வழிநடத்துகிறது அப்படிங்கிறது தான். philosophy டைரக்ட் எஜுகேஷன். தென் ontology deals with ontology எதை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது இருப்பு மற்றும் இருப்பியல், பீயிங் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். தென் எஜுகேஷன் இஸ் எ சோசியல் ப்ராசஸ் சைடு பை. கல்வி என்பது ஒரு சமூக செயல் என்று கூறியவர் டூயி. தென் அவ்வளோதான். தென் யூனிட் 2ல் பார்ட் 2 இதில் நம்ம இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் இன் எஜுகேஷன் பார்க்க போகிறோம். இந்திய மற்றும் மேற்கத்திய தத்துவ ஞானிகள் கல்வியின் பங்களிப்பு அப்படின்றதுக்குள்ள ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம். ஹூ சேட் எஜுகேஷன் மீன்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி, பாடி மைண்ட் அண்டு சோல் அப்படிங்கிறது. கல்வி என்பது உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றின் முழுமையான வளர்ச்சியாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆரோபிந்தோ. எஜுகேஷன் மீன்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட் ஆஃப் individuality, then body, then mind and soul. Then education is the realization of that self whose views this. கல்வி என்பது தன்னுணர்ச்சி அடைவதாகும் என்ற கருத்து யாருடையது? விவேகானந்தா. Education is the realization of that self whose views this. Then காந்தியின்படி கற்பித்தல் மொழி எதாக வேண்டும் அப்படிங்கிறது. அக்கார்டிங் டு காந்தி, த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி தாய்மொழி கல்வி. தென் தாய்மொழி கல்வியை தான் காந்தி வலியுறுத்தியிருப்பாங்க. தென் தாகூர் எம்பசிஸ் எஜுகேஷன்ஸ் த்ரூ. தாகூர் எதன் வழி கல்வி அப்படின்னா சுதந்திரம் மற்றும் இயற்கை வழி கல்வி, ஃப்ரீடம் அண்டு நேச்சர் பேசிஸில். தென் ஜே கிருஷ்ணமூர்த்தி எஜுகேஷன் ஃபோக்கஸ்ட் மெயின்லி ஆன் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர், பயமில்லா சுதந்திரம்ங்கிறது. தென் மாண்டிசரி எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் மெயின்லி ஸ்ட்ரெஸ் ஆன். மாண்டிசரி எஜுகேஷன் கல்வி முறை வலியுறுத்துவது சுதந்திரம் மற்றும் சுய கற்றல், ஃப்ரீடம் அண்ட் செல்ஃப் லேர்னிங் தெரியணும். தென் ரூசோ பிலீவ்ஸ் எஜுகேஷன் சுட் பி. ரூசோ படி கல்வி டேஸ் ஆக வேண்டும், குழந்தையின் இயல்பிற்கு ஏற்ப, அதாவது அக்கார்டிங் டு தி சைல்டு நேச்சர். தென் all knowledge is gained through experience is the idea of அனைத்து அறிவும் அனுபவத்தின் வழியே பெறப்படுகிறது என்று கூறியவர் ஜான் டூயி. தென் education is the creation of a sound mind in a sound body side by. சிறந்த உடலியல் சிறந்த மனதை உருவாக்குவது கல்வி. சிறந்த உடலியல் சிறந்த மனதை உருவாக்குவது கல்வி அப்படிங்கிறது பிளேட்டோ. தென்
Plato's systems of education was mainly for பிளேட்டோவின் கல்வி முறை யாருக்காக அப்படிங்கிறது ஆட்சியாளர்கள் மற்றும் காவலர்களுக்காக ரூலர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ். தென் பெஸ்டாலஜி வலியுறுத்துவது டேஸ் வழி கல்வி. பெஸ்டாலஜி பிலீவ் இன் எஜுகேஷன் த்ரூ மூளை இதயம் கை ஹெட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஹார்ட்டு தென் ஹேண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு பார்த்துக்கோங்க. தென் பிளே இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன். விளையாட்டு கல்வியின் உயர்ந்த வடிவமாகும். கூறியவர் யார் அப்படின்னா ப்ரோபல். தென் பெட்ராண்ட் ரசல் கல்வியில் வலியுறுத்தியது. பெட்ராண்ட் ரசல்ஸ் எம்பசைஸ் டேஸ் இன் எஜுகேஷன் காரணமான சிந்தனை ரேஷனல் திங்கிங்ஸ் அப்படிங்கிறது பெட்ராண்ட் ரசல். தென் அக்கார்டிங் டு ஆரோபிந்தோ ட்ரூ எஜுகேஷன்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஆரோபிந்தோவின் படி உண்மையான கல்வி டேஸ் உதவுகிறது முழுமையான வளர்ச்சிக்கு இன்டெக்ரல் டெவலப்மெண்ட். தென் பெஸ்டாலஜி is known as the father of modern education. நவீன கல்வி. பெஸ்டாலஜி எதற்கு தந்தை என அழைக்கப்படுகிறதுனா பெஸ்டாலஜி மாடர்ன் எஜுகேஷனுக்கு தான் தந்தை. தென் ஜான் டுயி எதுக்கு அப்படின்னா ஜான் டுயிஸ் பிலாசபி எஜுகேஷன்ஸ் இஸ் கால்ட் டுயியுடைய கல்வி தத்துவம் என அழைக்கப்படுவது நடைமுறைவாதம் பிராக்மடிசம். Then the method of project was developed by ப்ராஜெக்ட் மெத்தட் உருவாக்கியவர் யார்? கில்பர்ட்ரிக். Then who said education without religion is incomplete அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மதமில்லா கல்வி முழுமையற்றது கூறியது விவேகானந்தா. Then education is life itself is the belief of கல்வி என்பது வாழ்க்கையே என்று நம்பியவர் டுயி. தென் உண்மையான கல்வி குழந்தை மற்றும் மனிதனின் சிறந்ததை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று கூறியவர் ட்ரூ எஜுகேஷன்ஸ் மஸ்ட் draw out the best in the child and man said by Mahatma Gandhi. Then Froebel introduced the use of TAS in early education. Froebel ஆரம்ப கல்வியின் எந்த கருவியை அறிமுகப்படுத்தினார்? பரிசுகள் மற்றும் செயல்கள் கிஃப்ட் அண்ட் ஆக்குபேஷன்ஸ். Then according to Rousseau, the teacher should be ரூசோவின் படி ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும்? வழிகாட்டியாகவும் உதவியாகவும் கைட் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர். Then மாண்டிச்சேரிஸ் எஜுகேஷன் ஃபோக்கஸ் ஆன் மாண்டிச்சேரி கல்வி முறை வலியுறுத்துவது உணர்ச்சி பயிற்சி மற்றும் சுதந்திரம். சென்ஸ் ட்ரைனிங் அண்ட் உணர்ச்சி பயிற்சி, அதாவது சென்ஸ் ட்ரைனிங் அண்ட் ஃப்ரீடம். தென் அக்கார்டிங் டு பிளேட்டோ த எய்ம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் பிளேட்டோவின் படி கல்வியின் நோக்கம் ஆன்மாவின் முழுமை perfections of the soul. Then educations must bring harmony between body, mind and soul said by கல்வி உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றை ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது ஆரோபிந்தோ. தென் யூனிட் 2ல பார்ட் 3 51 to 75 வர 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் சோசியாலஜிக்கல்
பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ், சோசியாலஜிக்கல் சமூக அடிப்படையில் கல்வியின் சமூக அடித்தளங்கள் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கோம். இதில் சோசியாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன், சோசியலைசேஷன், தென் சோசியல் சேனல், தென் சோசியாலஜிஸ்ட், தென் ஜஸ்டிஸ், தென் பீஸ், குளோபலைசேஷன்ஸ், இது எல்லாமே இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு சோசியலைஸ் சோசியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப், சமூகவியல் என்பது டேஸ் பற்றிய ஆய்வாகும் என்கிறது சமூகம் பற்றிய ஆய்வு தான். தென் the process by which an individual learn social norms and values is called, ஒரு மனிதன் சமூக நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகளை கற்றுக்கொள்ளும் செயல் டேஸ் எனப்படும், சமூகமயமாக்கல் அப்படின்றது, சோசியலைசேஷன் அப்படின்றது. தென் எஜுகேஷன் ஆக்ட் அஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப், கல்வி டேஸ் என்பதற்கான கருவியாக செயல்படுகிறது, சமூக மாற்றம் சோசியல் சேஞ்சுக்கான ஒரு கருவியாக செயல்படுறது கல்வி. தென் Auguste Comte is known as the father of, ஆகஸ்ட் காம்ட் எதற்கு தந்தை என அழைக்கப்படுகிறார்? ஏ சோசியாலஜி, சமூகவியலுடைய தந்தை. Then sociology is the science of society said by, சமூகவியல் என்பது சமூகம் பற்றிய அறிவியல் கூறியது ஏ ஆம். The concept of divisions of labor was introduced by, தொழிலில் பிரிவு அப்படின்றது என்ற கருத்தை முன்வைத்தவர் யார் அப்படின்னா பி டர்கிம். தென் கார்ல் மார்க்ஸ் எம்பசைஸ்டு, கார்ல் மார்க்ஸ் வலியுறுத்தியது வர்க்க போராட்டம், கிளாஸ் ஸ்ட்ரகிள். தென் மேக்ஸ் வெப்பர், மேக்ஸ் வெப்பர் புகழ்பெற்றது டேஸ் குறித்து, மேக்ஸ் வெப்பர் இஸ் நவுன் அஸ் ஹிஸ் தியரி ஆஃப் அதிகார முறைமை, பியூரோக்ராசி. தென் நெக்ஸ்ட் தகுதி உடையவரின் நிலையில் இருத்தல் என்பது என்று சொல்லி உருவாக்கியவர். த டேர்ம் சர்வைவல் ஆஃப் த fittest, survival of the fittest was coined by Spencer is the correct answer. Then Bowler, Bowler, Paulo Breyer, Paulo Breyer is known for, Paulo Breyer புகழ்பெற்றது டேஸ் மூலம், அடக்குமுறைகளுக்கு எதிரான கல்வியியல், pedagogy of the oppressors. Then social satisfactions means, சமூக வடிவமைப்பு என்பது டேஸ் ஆகும், சமூகத்தின் படிநிலை பிரிவு அப்படிங்கிறது. hierarchical divisions of society, social stratifications means. Then mobility is sociology means, சமூகவியலின் mobility என்றால் என்ன? movement of peoples from one class to another, ஒரு சமூக நிலையிலிருந்து மற்றொன்றுக்காக நகர்வு அப்படின்றது. Then education is a powerful instrument of social change said by, கல்வி சமூக மாற்றத்தின் சக்தி வாய்ந்த கருவியாகும் கூறியவர் டூயி. Then social justice in education means, கல்வியின் சமூக நீதி என்பது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல், அனைவருக்கும் சம வாய்ப்பு. தென் சோசியல் சேஞ்ச் அக்கர்ஸ் த்ரூ, சமூக மாற்றம் ஏற்படுவது டேஸ் வழியாக, கல்வி வழியாக. எஜுகேஷன்ஸ் ப்ரொமோட்ஸ், கல்வி ஊக்குவிப்பது சோசியல் vocations and progress, சமூக ஒற்றுமையும்
முன்னேற்றமும். The concept of value education aims at மதிப்பு கல்வியின் நோக்கம் நெறி மற்றும் ஒழுக்க மதிப்புகளை வளர்த்தல், developing moral and ethical values. Then அமைதி கல்வி, peace education aims to develop இணக்கம் மற்றும் பொறுமை, harmony and tolerance. Then education for international understanding promotes education for international understanding promotes சர்வதேச புரிந்துணர்வுக்கான கல்வி ஊக்குவிப்பது, global peace and cooperation உலக அமைதியும் ஒத்துழைப்பையும். கல்வியின் சுதந்திரப்படுத்துதல் என்பது liberalizations in education proposed to அடக்குமுறைகளை நீக்குதல், removing restrictions. கல்வியின் தனியார்மயமாக்குதல் என்பது privatizations of education means private sectors participations தனியார் துறைகளின் பங்கு பெற்றல். Then globalization in education encourages உலகமயமாக்கல் கல்வியின் ஊக்குவிப்பது exchange of ideas and culture கருத்துக்களும் பண்பாடும் பரிமாற்றம். Then educations for sustainable development EST educations for sustainable development focus on தொடர்ச்சியான வளர்ச்சிக்கான கல்வி EST education for sustainable development வலியுறுத்துவது environmental protections and equity சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் சமத்துவமும். Then the UN's sustainable development goal 4 is related to ஐநாவின் நிலையான வளர்ச்சி குறிக்கோள். SDG 4 எதை பற்றியது? தரமான கல்வி, education, quality education. Then education for health and physical well-being aims to சுகாதாரம் மற்றும் உடல் நலத்திற்கான கல்வியின் நோக்கம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வளர்த்தல், promote healthy lifestyle. Then unit ruler part 4 last 25 questions 26 to 100 இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் அரசியலமைப்பு விதிகள், பாலின கோணங்கள், அதே மாதிரி கல்விக் கொள்கைகள் மற்றும் சமத்துவம், கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அதே மாதிரி நம்மளோட எஜுகேஷனல் பாலிசிஸ் அண்ட் ஈக்வாலிட்டி இதெல்லாமே கொடுத்துருக்கோம். ஆர்டிகிள் 41 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் டீல்ஸ் வித் இந்திய அரசியலமைப்பின் 41வது கட்டுரையின் பொருள் டேஸ் ஆகும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இது வந்து ரைட் டு ஒர்க் 41 இந்திய அரசியலமைப்பின் 41வது ஆர்டிகிள் 41 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல் வித் த ரைட் ஆஃப் எஜுகேஷன் நேரத்தை நம்ம பார்த்தோம். தென் ஆர்டிகிள் 45 எம்பசிஸ் 45 கட்டுரை 45 வலியுறுத்துவது சரத்து அப்படிங்கிறத சொல்லுவாங்க. தென் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் ஃபார் சில்ட்ரன் குழந்தைகளுக்கான இலவசம் மற்றும் கட்டாய கல்வி தான் 45 ஆர்டிகிள் 45 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட். தென் ஆர்டிகிள்ஸ் 46 எய்ம்ஸ் அட் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 46 ப்ரொமோஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் SC/ST நம்ம நேரத்தை பார்த்தோம். SC/ST கல்வி மற்றும் then equalizations of education opportunities means கல்வி தர வாய்ப்புகளை சமமாக்கல் என்பது அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்குதல், providing same opportunities to all. Then inclusive education aims at உள்ளடக்கிய கல்வி நோக்கம் மறுக்கப்பட்ட குழுக்களுக்கு கூட கல்வி, அதாவது எஜுகேஷன்ஸ் ஃபார் ஆல் இன்க்ளூடிங் marginalized groups. Then
81 யுனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங் யூடிஎல் ப்ரொமோட்ஸ் ஏற்கனவே உள்ள கல்வி பின்னணிகளை பொறுத்து கல்வி முறையை ஊக்குவிக்கும் யூடிஎல் என்பது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அண்டு அசசபிலிட்டி ஃபார் ஆல் லேர்னிங்ஸ் எல்லா கற்றலுக்கும் எளிமை மற்றும் அணுகல் அப்படிங்கிறது. தென் காரியர்ஸ் இன் எஜுகேஷன் இன்க்ளூட்ஸ் கல்வியுடைய தடைகள் எக்கனாமிக் சோசியல் சைக்காலஜி ஃபிசிக்கல் அண்டு கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் பொருளாதார சமூக உடல் மற்றும் பண்பாடு காரணிகள் அப்படிங்கிறது. தென் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ் எய்ம்ஸ் அட் செயல்பாட்டு கல்வி திட்டம் நோக்கம் பேசிக் லேர்னிங் ரைட்டிங் அண்டு நியூமரிசி ஸ்கில்ஸ் அடிப்படை வாசிப்பு எழுத்து மற்றும் கணித திறனை தான் நம்ம செயல்பாட்டு கல்வி திட்டம் அதாவது ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ் அதோடைய ஏமா சொல்கிறோம். தென் ஓப்பன் ஸ்கூலிங் ப்ரொவைட்ஸ் திறந்த பள்ளி கல்வி வழங்குவது ஃப்ளெக்சிபிள் லேர்னிங்ஸ் ஃபார் ட்ராப் அவுட் அண்டு அடல்ட் விடுபட்ட மாணவர்கள் மற்றும் பெரியவர்கள் கற்றல் வாய்ப்பை தான் நம்ம ஓப்பன் ஸ்கூல் ப்ரொவைட் பண்ணுறாங்க திறந்த பள்ளி கல்வியில். தென் டெலிகிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பட்டங்கள் வேலைவாய்ப்புடன் தொடர்பில்லாமல் இருப்பது என்பது பட்டம் மட்டுமே வேலை உறுதி செய்யாது அப்படிங்கிறது. எம்ப்ளாய்மெண்ட் நாட் guaranteed by degree alone அப்படிங்கிறது. தென் பிரெயின் ட்ரெயின் ரெஃபர்ஸ் டு ஆல்ரெடி நம்ம பார்த்தானது. பிரெயின் ட்ரெயின் என்பது திறமையான நிபுணர்கள் வெளிநாட்டிற்கு செல்லுதல். மைக்ரேஷன்ஸ் ஆஃப் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் டு அதர் கண்ட்ரீஸ். அண்ட் ஒகேஷனலைசேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஃபோக்கஸ் ஆன் வேலைத்திறன் கல்வி வலியுறுத்துவது. ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வேலைக்கான திறன் பயிற்சி. கல்வியில் பாலின கோணம் வலியுறுத்துவது. ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன் எம்பசிஸ் ஆண் மற்றும் பெண் மாணவர்களுக்கு சமத்துவம். ஈக்குவாலிட்டி பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எய்ம்ஸ் அட் தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் அணுகக்கூடிய உள்ளடக்கிய தரமான கல்வி. accessible, then inclusive, then quality education. SSA stands for அதான் சர்வ சிக்ஷா அபியான் சர்வ கல்வி இயக்கம் அப்படிங்கிறது. தென் RMSA aims at improving quality of secondary education இரண்டாம் நிலை கல்வியோடைய தரம். தென் RUSA stands for ராஷ்ட்ரிய உச்சத்தார் சிக்ஷா அபியான் தேசிய உயர்கல்வி இயக்கம் அப்படிங்கிறது. கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் இன் எஜுகேஷன்ஸ் வேர் ஃபார்ம்டு டு கல்வி ஆணையங்கள் மற்றும் கல்வி குழுமங்கள் உருவாக்கப்பட்டவை. ரெக்கமெண்டட் பாலிசிஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கல்விக் கொள்கைகள் மற்றும் முன்னேற்றங்களை பரிந்துரைக்கும் விதமாக கொண்டு வரப்பட்டது தான். தென் நம்ம போன இதை டெஸ்ட்டில் பார்த்தோம். தென் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ஷூர் டேஷ் இன் எஜுகேஷன் அரசியலமைப்பு விதிகள் கல்வியின் டேஷ் உறுதி செய்கின்றன. சமத்துவம் நீதி மற்றும் அணுகல் ஈக்குவாலிட்டி ஜஸ்டிஸ் அண்ட் ஆக்சஸ். தென் சோசியலிசம் இன் எஜுகேஷன் ப்ரமோட்ஸ் சமூகவாதம் கல்வியின் ஊக்குவிப்பது. சமத்துவம் மற்றும் குழுவாக நலன் ஈக்குவாலிட்டி அண்டு கலெக்டிவ் வெல்ஃபேர் அப்படிங்கிறது. தென் செகுலரிசம் இன் எஜுகேஷன் என்ஷூர்ஸ் கல்வியின் தலைமை மதம் இல்லாத கொள்கை வலியுறுத்துவது. அது செகுலரிசம் இன் எஜுகேஷன் என்ஷூர்ஸ் நான் டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஆன் ரிலிஜியன்
மதத்திற்கான வேறுபாடு இல்லாமல் கல்வி அப்படிங்கிறது. தென் டெமோக்ரஸி இன் எஜுகேஷன் சிம்ப்ளைஸ் அனைவருக்கும் பங்கு மற்றும் குரல். பார்ட்டிசிபேஷன்ஸ் அண்டு வாய்ஸ் ஃபார் ஆல் கல்வி ஜனநாயகம் குறிப்பது அனைவருக்கும் பங்கு மற்றும் குரல். எஸ் லாஸ்ட்டில் பார்த்தோம் சாவரின் அண்ட் எகாலிட்டேரியன் ஸ்டேட் என்ஷோர்ஸ் டேஸ் இன் எஜுகேஷன்ஸ் சுதந்திரமும் சமத்துவ அரசும் கல்வியின் டேஸ் உறுதி செய்கின்றன அப்படிங்கிறது சம வாய்ப்பு மற்றும் சுயாட்சி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஆட்டோனமி. அண்ட் challenges in accessibility of education includes கல்வியின் அணுகல் தொடர்பான சவால்கள் வந்து ஜியோகிராஃபிக் எக்கனாமிக் அண்ட் சோசியல் பேரியர்ஸ் புவியியல் பொருளாதார மற்றும் சமூக தடைகள் சேலஞ்சஸ் எல்லாமே. தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் வேல்யூ பீஸ் அண்ட் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சேம்ஸ் மதிப்பு அமைதி மற்றும் சுற்றுச்சூழல் கல்வியின் நோக்கம் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சி ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் இந்த டெஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் யூனிட்டை கம்மிங் டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து அடுத்த டெஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.